இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து பார்த்திங்கன்னா சென்னா கொண்டக்கடலை ஸ்டஃப்டு இட்லி. ஸோ அதை பண்ணுறதுக்கு என்ன தேவையானதுன்றதை முதல்ல உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், கொண்டக்கடலையை வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா வேக வச்சு ஒரு 3 விசில் விட்டு அதன் பிறகு என்ன பண்ணிருக்கேன், அதை நல்லா தண்ணி இல்லாமல் ஆற வச்ச மாதிரி ஆற வச்சுட்டு இதை மாதிரி பவுட்ரு மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். அதை பாருங்கள், இந்த மாதிரி பவுட்ரு மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதன் பிறகு என்ன பண்ணணும், அதுக்கு தாளிப்பு வந்து என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கோங்க. அந்த ஆயிலில் என்ன பண்ணணும், வெறும் ஜீரகம் மட்டும் போட்டால் போதும். ஜீரகம், கருவேப்பிலை. அதுக்கு அடுத்தது காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா போட்டிருக்கேன். ப்ளஸ் வந்து ஒரு கார்னிஷ் மாதிரி ஒரு அழகுக்காக இந்த சில்லி ஃப்ளெக்ஸ், இந்த காஷ்மீரி சில்லி இருக்கு இல்லையா, அதை நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை வந்து என்ன பண்ண ஆயிலில் ஃப்ரை பண்ணி அதை அந்த ஆயிலெலாம் வந்து தொடச்சிட்டு அதன் பிறகு அதை வந்து பவுட்ரு பண்ணி வச்ச மாதிரி வச்சுருக்கேன். சில்லி ஃப்ளெக்ஸ் இது. அதுக்கு அடுத்தது வெங்காயம். ஸோ இந்த வெங்காயத்தையும் லைட்டாக வதக்கிட்டு உங்களுக்கு இதெல்லாம் போட்டு பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். இதில் வேணும்னா உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் பைண்டிங்காக. நான் உருளைக்கிழங்கு சேர்க்கலை, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள்.
சுவையான ஸ்டஃப்டு சென்னா இட்லி ரெடி. பாருங்கள் இதனுடைய சாஃப்ட்னஸ் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ண மாதிரி இருக்கணும் அந்த இட்லியில். சுவையான ஸ்டஃப்டு சென்னா இட்லி ரெடி.